வணக்கம். இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல் கொஷின் நம்பர் 1ஓட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1ல் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷனாக கொஷின் இருக்குது. தமிழில் முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்டிவிஷன்லேயும் மூணு புள்ளி இருக்குது. கண்டிப்பாக 3 புள்ளி தான் கொடுப்பாங்க, ஏன்னா நம்ம முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ முக்கோணத்தின் பரப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா, நம்ம ஃபார்முலா பேஜில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். முக்கோணத்துக்கு மொத்தம் 3 உச்சி இருக்கும். அந்த 3 உச்சிகளை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் நம்ம படிச்சிருக்கோம். 1/2 x1 y2 x2 y3 x3 y1 இதெல்லாம் அடிஷனில் போட்டுட்டு மைனஸுக்கு அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற 1 2 திருப்பி 2 1 2 3 திருப்பி 3 2 3 1 திருப்பி 1 3 அப்படின்னு எழுதிக்கணும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது எழுதுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா எழுதுருங்க. ஸோ கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னா டயக்ராம்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் டயக்ராம் வரையணும் அப்படின்னா அந்த கரெக்டான ஏரியா உங்களுக்கு பரப்பு ப்ளஸ் வேல்யூவில் வரணும். ஓகேவா? அந்த பர்பஸ்க்காக நம்ம டயக்ராம் ரஃப் டயக்ராம் தான். ரஃப் டயக்ராம்னா ஏடா கூடமாக போடணும்னு அர்த்தம் இல்லை. ஸோ அழகாக போடணும், ஆனால் அளவுகள் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கங்க. அவங்க கொடுத்த முதல் புள்ளி 1,-1 நம்மளுக்கு கிராஃப் வரைகிற நாலேஜ் ஆல்ரெடி சின்ன கிளாஸில் இருக்குது. அந்த நாலேஜை வச்சு கிராஃப் ரஃபாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கே 1,-1 எக்ஸில் 1ன்றது இங்கே இருக்கும், -1 கீழே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 2 3 போட்டும் நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இங்கே ஏ புள்ளி இருக்குது, பி புள்ளி. இப்போ நான் பின்னு சொல்லக்கூடாது இதை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் நம்ம இதுதான் ஏ, இதுதான் பி, இதான் சின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரையணும், அதுக்கப்புறம் தான் ஏபிசி ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ -4,6 -4 லெஃப்ட் சைடில் இங்கே இருக்கும், 6 இங்கே மேலே இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே பி. சி புள்ளி -3, -5 -3 இங்கே இருக்கிறதா நினச்சிக்கோங்க, -5 இங்கே இருக்கும். ஸோ புள்ளி வச்சுட்டோம். இப்போ இந்த புள்ளியில் இங்கே ஏன்னு நம்ம எழுதணும். சரியா? ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு புள்ளி. கொஷினில் கொடுத்ததை எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு புள்ளியாக எடுத்துப்பேன். உங்களுக்கு புரியுதா? இது ஃபஸ்ட்டு புள்ளி. அதுக்கப்புறம் கிளாக் வைஸில் போகக்கூடாது. ஃபார்முலா பேஜில் டிஸ்கஸ் பண்ணோம், ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். இப்போ இங்கே ஏ போட்டாச்சு, பி இங்கே வரக்கூடாது. ஸோ இங்கே ஏனா இது பி, இது சி. ஆன்டி கிளாக் வைஸில் தான் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ ஏபிசி நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணதை எடுத்து எழுதிடணும். ஆனால் கொஷினில் கொடுக்கும்போது பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி லைனாக தான் கொடுத்துருக்காங்க. பட்டு எல்லா கணக்கும் லைனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போது படம் வரைஞ்சிட்டு ஏபிசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, முக்கோணத்தின் பரப்பை எழுதியாச்சு. இப்போ 1/2. இப்போது நம்ம இங்கே x1 y1 குறித்து தேடி அப்ளை பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஃபார்மேட் வச்சு போட போகிறோம். என்ன ஃபார்மேட்னு அதையும் சொல்லியிருந்தோம். இங்கே 1 -1 இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். -4 6 இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கணும். -3 -5 இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கணும். திரும்ப ஃபஸ்ட்டு புள்ளி 1 -1 திரும்பியும் எடுத்து எழுதிக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டயகனல் வேல்யூஸ்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர்லாம் பெருக்கி ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். 1 × 6 6, 4 5 20. 2 மைனஸை பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிடும். 3 3, 2 மைனஸை பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிடும். மைனஸுக்கு அப்புறமா 1 4 4, 2 மைனஸும் பெருக்குனா ப்ளஸ். 6 3 18. இங்கே மைனஸ் இருக்க -18. I1 5 -5. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க பசங்க, இங்கே இருக்கிற நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த குறி தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் என்னென்னா, இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்குங்க. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்குங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு மைனஸ் இருக்கும். நிறைய இந்த மாதிரி மைனஸ்லாம் நம்ம பிரச்சனை இல்லாமல் போகணுன்னா இப்போ இந்த சொல்கிற ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெளியே இருக்கிற மைனஸை உள்ளே எடுத்து பெருக்கிடுங்க. அப்போ இந்த ப்ராக்கெட்டை எப்போ ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ இந்த வெளியே இருக்கிற மைனஸ் என்ன பண்ணணும்? உள்ளே எடுத்து பெருக்கிடணும். அப்போ -4 +18 +5 மாறிடும். குறி மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளஸ் நம்பர்லாம் கூட்டி ப்ளஸில் எழுதுங்க, மைனஸ் நம்பர்லாம் கூட்டி மைனஸில் எழுதுங்க. இப்போ ஈஸியாக இருக்கும். 6 20 3 18 5 இதெல்லாம் ஆட் பண்ணால் 52ன்னு கிடைக்கும். மைனஸ் நம்பர் 1 தான் இருக்குது இல்லையா? அதனால் -4 அப்படியே எழுதிக்க போகிறோம். 52ல் 4 கழிச்சா 48 அப்படின்னு வரும். ஸோ 48ல் 2 நம்ம 48 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது முக்கோணத்தின் பரப்பு 24 சதுர அலகுகள். நீங்கள் எடுத்து எழுதி அழகாக ஆன்சரை மேக்கப் பண்ணிட்டு வரலாம். இப்போ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதில் கொடுத்த ஃபஸ்ட்டு புள்ளி என்னன்னு பாருங்கள். அதில் கொடுத்த ஃபஸ்ட்டு புள்ளி -10 -4. -10 இங்கே இருக்கும், -4 கீழே இங்கே இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாவது புள்ளி என்ன கொடுத்தாங்கன்னா -8 -1. -8
இங்கே -8 இங்கே இருக்கும், -1 இங்கே இருக்கும். மூணாவதாக கொடுத்த புள்ளி -3 -5. சரியா, அதெல்லாம் குறிச்சிடுறோம். குறிச்சிட்டு அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு புள்ளி ஏ இதுதான் இல்லையா, அங்கேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸில் போகணும், கடிகார திசைக்கு எது திசையில் போகணும், இங்கே பி வைக்கணும், இது சி வச்சுக்கணும். அப்போ ஏ இதுதான் பி இதுதான் சி. ஆனால் கொஷினில் கொடுக்கும்போது இதுதான் செகண்ட் பாயிண்ட்டாக இருந்தது. இப்போ ஆர்டர் பார்த்தீங்களா மாறி போச்சு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக போடும்போது நம்மளுக்கு ஏரியா கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுதுகிறோம். இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு புள்ளி, செகண்ட் புள்ளி, தேர்ட் புள்ளியை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு புள்ளியை கடைசியாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டயகனல் வேல்யூஸ்லாம் பெருக்கணும். 5 50, 3 3, 8 4 32, அது மாதிரி மைனஸ் போட்டுட்டு ரிவர்ஸ் வேல்யூஸ்லாம் பெருக்கணும். ஸோ 4 3 12, I8 40, ஓர் 10 10, இதெல்லாம் பெருக்கிட்டோம் இல்லையா. நான் போன கணக்கில் தான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது வெளியே இருக்கிற மைனஸை உள்ளே எடுத்து பெருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ அந்த மாதிரி பண்ணணும்னா, நிறைய மைனஸ் ப்ளஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 4 ப்ளஸில் இருக்குது, இது 2 மைனஸில் இருக்குது. இந்த மாதிரி குறி மாறி மாறி இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி உள்ளே எடுத்து பெருக்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே பாருங்களேன், கன்ஃபியூஸே இல்லை. இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் ப்ளஸ் நம்பர், அப்போ ப்ளஸ் நம்பர்லாம் கூட்டி ப்ளஸில் எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா நம்பருமே ப்ளஸ் நம்பர், அதுவும் கன்ஃபியூஸே இல்லைல்ல. அப்போது நம்ம வந்து வெளியே இருக்கிற மைனஸ் இப்போ உள்ளே எடுத்து பெருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கூட்டி 85 எழுதிட்டேன், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி 62 எழுதிட்டேன். வெளியே இருக்கிற மைனஸை இப்போ எடுத்து உள்ளே பெருக்கிறோம். -62, 85ல் 62 கழிச்சா 23, 23 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் சொல்லணும். இந்த 1/2 எங்கேருந்து வருது, ஃபார்முலாலே இருந்து வந்துட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ 23ல் பாதி 11.5 சதுர அலகுகள். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்து எழுதி கணக்கை முடிச்சுக்கலாம். சரியா, புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஷின் அண்ட் ஆன்சர் பக்கத்தில் உங்களோட கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். சரியா, தேங்க்யூ.